ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இருந்த குடோனு தான். இந்த குடோனை எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேவ் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டீரியர் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பெட்டோஸ் ஷீட்டு தான். நீங்கள் நிறைய வீடுகளில் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, சிமெண்ட் ஷீட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஷீட்டை வச்சு தான் இந்த ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. மேலேருந்து கீழே அதை ஹேங் பண்ணுறதுக்காக நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பட் எட்டருந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த த்ரெட்டு கண்ணுக்கே தெரியாது. இது எந்த அளவுக்கு ஹை கிளாஸ் லுக் கொடுக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பட்ஜெட்லேயும் இது இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பெட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ தீமில் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய H11 அப்படின்ற ஆர்கிடெக்ட் ஃபர்மை தான் பார்க்க போகிறோம். இவங்க என்ன மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த ஆஃபீஸு. இண்டிவிஜுவல் வீடு காமிக்காமல் இந்த ஆஃபீஸை ஏன் காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ தான் கோயம்புத்தூருக்கு புதுசாக வந்திருக்காங்க. அதனால் கோயம்புத்தூரில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, பட் கேரளாவில் நிறையா பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு யூனிக்கான டிசைனை கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த ஆஃபீஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான டிசைனு, கஸ்டமைஸ் பண்ண டிசைனு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃபீஸே இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு யூனிக்கான டிசைனையும் கஸ்டமைஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இருந்த குடோனு தான். இந்த குடோனை எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேருந்தே உங்களுக்கு அந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த எலிவேஷன் டிசைனுமே அழகாக பண்ணியிருக்காங்க. அதோட இந்த லேண்ட்ஸ்கேப்பிங், இந்த கார்டனிங் ஒர்க்கும் 2 சைடும் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஆர்கிடெக்சர் ஒர்க்கில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சர் டிசைனு, இன்டீரியர் டிசைனு, கன்ஸ்ட்ரக்ஷனு, அதோட லேண்ட்ஸ்கேப்பிங் டிசைன் இது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. உள்ளேயுமே நிறைய விஷயங்கள் யூனிக்காகவும் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸோடைய ரிசப்ஷன் ஏரியா. இங்கேருந்து நம்ம பார்க்க போகிற எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் பார்க்கலாம் யூனிக்கான டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வாங்கினது கிடையாது. இவங்களே டிசைன் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே எல்லா பொருட்களுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டேபிளுமே அவங்களே வுட் ஒர்க்கில் டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேம் இதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம். நேமு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நேம் வச்சுருப்பாங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேவ் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டீரியர் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பெட்டோஸ் ஷீட்டு தான். நீங்கள் நிறைய வீடுகளில் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, சிமெண்ட் ஷீட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஷீட்டை வச்சு தான் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அது மேலே பெயிண்டிங் கொடுத்து எந்த அளவுக்கு கிராண்டான லுக்கை கொடுக்குற மாதிரி ஒரு பொருளை வந்து மாற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்ட் ப்ளஸ் அவங்களுடைய இன்டீரியர் அப்படின்னாலே உங்களுக்கு காஸ்ட்லியாக தான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. பட்ஜெட்டை சேவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களையுமே அவங்களால பண்ண முடியும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பேக் வால் அப்படின்றது. அதோட இங்கே ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே யூஸ்வலாக பண்ணக்கூடிய வுட் ஒர்க்கில் பண்ணக்கூடிய விஷயம் தான் இதுவும். வுட் ஒர்க் இல்லை ஜிப்சம் போர்டு இந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி டிசைன் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இங்கே பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதில் நடுவில் ட்ராக் லைட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசப்ஷன் செட்டப்போடு சேர்ந்த மாதிரியாக தான் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வர்ற கிளைண்ட் வந்து உட்கார வச்சு விசிட்டிங் ஏரியாவாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரிலாக்ஸ் ஏரியாவாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் இது. அதோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இந்த என்டையர் பிளேஸையுமே ஒரே கான்செப்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட். மேலே இருக்கக்கூடிய சீலிங் பிளாக்கு, அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய கார்பெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். ஃபர்னிச்சரு அதுக்கேற்ற மாதிரியான இந்த மாதிரியான ஷோகேஸ் டிசைனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஷோகேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஜிக்ஜாக் பேட்டர்னில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூ பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க்கில் பண்ணிவிட்டு பியூ பெயிண்டிங். ஒரு ஆர்கிடெக்ட் ப்ளஸ் இன்டீரியருக்கும் நார்மலாக பண்ணக்கூடிய இன்டீரியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் ப்ளஸ் ஒரு தீம் பேஸ்டாக இவங்க பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு பொருளுக்குமான ஒரு காரணம் இருக்கும். அந்த டிசைன் தீமோட பேஸ் பண்ண மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணுறதால இதனுடைய ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டோடையும் அதோட லுக் வைஸும் பெட்டராகவும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஷோகேஸ் வச்சுருக்காங்க. இங்கே இவங்க இன்டீரியருக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஷோகேஸ் பண்ணுறதுக்கான இடம் இது. இந்த இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வுட் ஒர்க்கு. அதோட இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கர்வ் பேட்டர்னில் இந்த கார்னரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே மேலேருந்து ஒரு லைட்டிங்கு. அதோடு இங்கே இருக்கக்கூடிய இந்த லைட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி கர்வாக இருக்கோ அதே மாதிரி இதுலேயுமே ஒரு கர்வ் ஷேப் வரணுன்றதுனால இந்த லைட்டிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்ட் ஒர்க்கு. இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது கூட பார்த்துருக்கலாம் ஷோரூமில் இருக்கிற மாதிரி. பட் இது வந்து இவங்களே டிசைன் பண்ணது. இது எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா ஜிப்சம் போர்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஜிப்சம் போர்டை கட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. அதோட இங்கே இருக்கக்கூடிய சீலிங்
அங்கே பார்த்த சீலிங் மாதிரியே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட ஹை கிளாஸியாகவும் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ரெடிமேடு கிடையாது, இதுவுமே இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணது தான். அதாவது அலுமினியம் ப்ரொஃபைலை வாங்கி அதை எல்லாமே பீஸ் பீஸாக கட் பண்ணி மேலேருந்து கீழே அதை ஹேங் பண்ணுறதுக்காக நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பட் எட்டேருந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த த்ரெட்டு கண்ணுக்கே தெரியாது. சீலிங்க்கும் ப்ரொஃபைலுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் அது வந்து இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த டிசைனை கொண்டு வர்றதுக்காக அந்த நைலான் த்ரெட்டை வந்து சைஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சீலிங்கில் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஹை கிளாஸ் லுக் கொடுக்குது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பட்ஜெட்லேயும் இது இல்லை. அதையுமே நம்ம நோட் பண்ணணும். அதோட இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே 2 லைட்டு. இந்த லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் லைட் கிடையாது. இந்த லைட்டையுமே அவங்களே தான் கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அதை நீங்கள் தேவையானப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸை கூட்டி வச்சுக்கலாம், தேவையில்லாதப்போ குறைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னு தோணுதோ அப்போது ரிமோட் மூலமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த லைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட வரக்கூடிய கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த டிவியில் அவங்க பண்ண ஒர்க் எல்லாமே டிஸ்பிளே ஆகிற மாதிரியான டிவி வாலையும் டிசைன் பண்ணி இங்கே ஒரு டிவியும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி வால் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிவி பாக்ஸ் இருக்குது, அதோட சுவிட்சஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வெளியே தெரியாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டோர். இதுக்கு பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபி பாக்ஸு, அப்புறம் சுவிட்சஸ்ஸு, இந்த மாதிரி ஒயர் லைனு எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வாபி சாவி டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு, அதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்லிப்ஸ் லுக்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சரை பேஸ் பண்ண மாதிரி ஒரு பியூட்டியான விஷயங்கள் ப்ளஸ் க்ரோத்து இதையெல்லாம் கான்செப்டாக வச்சு பண்ணக்கூடியது. இது எதுக்காக இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நேச்சரான விஷயங்களும் பிடிக்கும். அதோட அவங்க வாழ்க்கையில் க்ரோத் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதோட பியூட்டியாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள், இது பேஸ் பண்ணி தான் வந்து வருவாங்க இங்கே. அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஆர்கிடெக்சர் வந்து கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைனை கொடுப்போம் அப்படின்ற கான்செப்டில் தான் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எல்லோ தீமில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலான மீட்டிங்லாம் இருக்குது இல்லைங்களா, வெண்டார்ஸோட மீட்டிங்கு, கிளைண்ட்டோட மீட்டிங், ஏதாவது பர்சனலாக பேசணும் அப்படின்னா அந்த மீட்டிங்குக்கான ஒரு ஏரியாவாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பெட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ தீமில் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதோட சீலிங்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ தீமில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா போர்டில் சிஎன்சி கட்டிங்கில் இந்த டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வுட்டில் சிஎன்சி கட்டிங் பண்ணி இந்த டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷனுக்கான கிளாஸ் இருக்குது, ப்ளஸ் கர்டைன் இருக்குது. அதாவது ஃபுல்லாகவும் மூடலை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்க்கான ஏரியா இருக்குது. அங்கேருந்து லைட்டாக விசிபிள் ஆகிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இதை டிசைனே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அடுத்ததாக போகக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது தான். இது வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலு. இதுக்கான டோரு, இந்த டோரு, இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லோவில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா டோரோடது, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சுற்றி இருக்கக்கூடியது அலுமினியம் ப்ரொஃபைலு, சென்டரில் இருக்கிறது வுட்டு. அந்த வுட்டில் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை வந்து டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு அழகான ஹேண்டலாக மாற்றிருக்காங்க. இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுமே பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தீமில் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் ஏரியாவுடைய பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிறம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, நிறம்னாலே கலர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு விதமான கலரை வந்து சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே கார்பெட்லேருந்து வால்லேருந்து சீலிங் வரைக்கும் வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே டெரக்கோட்டா கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பெட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ப்ளஸ் சம் கலர்ஸ் வந்து சேர்ந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோடு இங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர், இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு காஸ்ட்லியான வுட்டை வாங்கி பண்ண மாதிரி இல்லை, ப்ளைவுட்லேயே இந்த மாதிரி டிசைனை கொடுத்துருக்காங்க. அதோட இங்கே இருக்கக்கூடிய இந்த லெக்கு எல்லாமே ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோட இங்கே சுவிட்ச் போர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கு பவர் பாயிண்ட் கனெக்ஷன்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல ஒயரிங் வந்து போகும்பொழுது வெளியே அசிங்கமாக தெரியும். அது தெரியக்கூடாதுன்றதுக்காகவே டிசைன் பண்ணி கீழே வந்து சுவிட்ச் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் ஒர்க்கு நம்ம அங்கே பார்த்த மாதிரி இதுவுமே ஜிப்சம் போர்டில் தான் கட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நிறைய கலர்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இங்கே என்டையர் வால்லையுமே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சஸ் வந்து பார்க்க முடியாது. இந்த டிவி யூனிட்டுக்கான கரண்ட் கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோர் வழியாக கொடுத்து இந்த டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய சுவிட்ச் பாயிண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாகவே செட் பண்ணியிருக்காங்க.
எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் வந்து யூஸ் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர்ஸ்லாம் வெளியே தெரியிறதால ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலை, அந்த கலருக்கான ஒரு அர்த்தமும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஏரியா வந்து எல்லோ அப்படின்றதால கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் எல்லாமே கொண்டு வர்றதுக்கான ஒரு இடமா இதை வந்து சொல்கிறாங்க. அதனால் இதை எல்லோ கலரில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இந்த டோருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணக்கூடிய ஏரியா. அதனால் அங்கேயுமே க்ரியேட்டிவிட்டி தேவைன்றதால தான் அதில் என்ட்ரன்ஸுக்கு வந்து எல்லோ டோர் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு கலர் தீம் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் எல்லாமே ரெட்டு, மேலே இருக்கக்கூடிய சீலிங் ஃபுல்லாகவே பிளாக்கு. இப்போ இந்த பிளாக்குக்கான கான்செப்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டோட தான் இந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா, டிசைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணக்கூடிய ஏரியா இது. இங்கே இருக்கக்கூடிய அந்த டேபிள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க பண்ண மாதிரி சாலிட் வுட் மாதிரி யூஸ் பண்ணாமல் ப்ளைவுட்டை யூஸ் பண்ணியே தான் இந்த என்டையர் டேபிள் ஒர்க்கையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் மேலே வந்து லேமினேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே பிளாக் கலர் தீம்லேயே பண்ணியிருக்காங்க. கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லெக் எல்லாமே இருக்காது. இது எல்லாமே ஃப்ளெக்சிபிளை யூஸ் பண்ணி கர்வ் ஷேப்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட இங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம், ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்காது. நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸ்லேருந்து எல்லாமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி விசிபிளாகவே இல்லாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்ட் ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு கிடையாது. இதுவுமே ஒரு கான்செப்டோட தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசைனர் அப்படின்னு வரும்பொழுது பேப்பரில் டிசைன் பண்ணி தேவையில்லைன்னா கசக்கி போடுவாங்க இல்லையா, அந்த கான்செப்டில் ஒரு பேப்பரை கசக்கின மாதிரியான ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓபி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. மெஷ்ஷு அது மேலே பிஓபி வச்சு இந்த ஷேப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இல்லாத ஒரு டிசைன், யூனிக்கான டிசைன், உங்கள் கான்செப்டை பேஸ் பண்ண மாதிரியான டிசைனை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட் தீமில் போகும்போது தான் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ண முடியும். நார்மலாக ஒரு இன்டீரியர் பண்ணும்போது ரெடிமேடாக கடையில் விற்கக்கூடிய பொருட்களையோ ஆர்ட் ஒர்க்கையோ வச்சு தான் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ ஆர்கிடெக்டுடைய ஒர்க்குக்கும் இந்த மாதிரியான ஒர்க்குக்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸ் கபோர்டு ஒர்க்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி. இது மேலே இருக்கக்கூடிய பெயிண்டிங் இது இன்னும் ஃபினிஷ் ஆகலை. பட் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துடைய கிளைகள் மாதிரி கிரீன் தீமில் பண்ணியிருக்காங்க. இந்த மரத்தில் வரக்கூடிய மஷ்ரூம் வளரும் இல்லையா, மழை பெய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு டிசைனில் வரும். நார்மலாக வரக்கூடியது ஒரு டிசைனில் இருக்கும். அந்த மாதிரி கிளைண்ட் வந்து எப்படி வராங்க, எப்படி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிசைனை கொடுக்குற மாதிரியான இதில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற கான்செப்டை சொல்கிறதுக்கு தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேண்ட்ரி யூனிட் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இது இவங்களுடைய இன்டீரியர் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்கு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்குது. இதுலேயுமே லைட்டான ஒரு கர்டைன் கொடுத்துருக்காங்க. லைட்டாக அந்த சைடு என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு கர்டைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா, மேலே ஃபுல்லாக ரெட் கலர் தீமில் பண்ணியிருக்காங்க. அந்த ரெட் கலருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். இப்போ இவங்க பண்ணக்கூடிய டிசைன் எல்லாத்தையுமே கிளைண்ட்டுக்கு அங்கே தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு அர்த்தம் கொடுக்குற மாதிரியான ஃபோக்கஸ் அப்படின்ற இதுக்காக அந்த ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஃபால் சீலிங் டிசைனில் ஒரு பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, செப்பரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பாத்வேக்கு இந்த மாதிரியான இடங்களை தனியாக காமிக்கிறதுக்காக. இப்போ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோருக்கு நேராக இருக்கக்கூடிய ஏரியா இது வந்து பாத்வே. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளோரிங்கில் கார்பெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன்ஸ் வந்து நிறையா காமிச்சிருக்காங்க அந்த கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். Hi, myself Kevin. I'm an architect. He's Mr. Mrudul. The last 4-5 years we were practicing in architecture. So we done so many projects in and around in India and also outside the country. So in the madri designs, unique kind of designs ninga பண்ணனும்னா நீங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க. We can do something different and something unique. Thank you.